அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு, ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரேபரேலியில் எம்பியாக தொடர்வார் எனவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன சொல்லப்படுகிறது? வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்யவிருக்கிறாரா? சுமார் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபரேலி மற்றும் வயநாடு என 2 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இரண்டில் ஏதாவது ஒற்றைத்தான் நேற்று கடந்த முறை கேரளாவின் வயநாட்டில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்த ராகுல் காந்தி தற்போது ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் வயநாடு தொகுதி எம்பி பதவி ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி எம்பியாக அவர் தொடர்வார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சுசித்ரா, நீங்கள் தொடரலாம். வயநாடு தொகுதியை விட்டுவிட்டு, அதாவது ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முடிவிற்கு ராகுல் காந்தி வந்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. மிக முக்கியமாக 2 தொகுதிகளிலுமே சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது எந்த தொகுதியை வைத்துக் கொள்வது, எதை விடுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். 2 தொகுதிகளிலுமே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளது மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேலும் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக ரேபரேலி தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் குறித்த ஆலோசனை தான் அவர் எடுத்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளார். ரேபரேலி என்பது மிக முக்கியமாக நேரு குடும்பத்தினுடைய ஒரு நீண்ட கால பாரம்பரிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சோனியா காந்தியும் அந்த தொகுதியில் இருந்தால் போட்டியிட்டு பல்வேறு முறை மக்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் அரசியலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்த நிலையில் ராகுல் காந்தி 2வது தொகுதியாக அவர் ரேபரேலியில் அவர் இந்த முறை மக்களவை தேர்தல் போட்டியிட்டு குறிப்பிட்டது. இந்த நிலையில் தான் தன்னுடைய வெற்றி பெற்றுள்ள நிலையில் அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு தொகுதியிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாகவும் தற்பொழுது அவர் அந்த ஒரு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் ராகுல் காந்தியால் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.